Hey guys, welcome to my channel. College, school இந்த மாதிரி போறவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு இந்த மாதிரி இது வந்துட்டு நான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது டெய்லி ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளவு நல்லது இல்லையா? நல்லது இல்லையா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல முடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லுக் கிரியேட்டிவ் ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு இது வந்து டேஸ்லரோட ஐ லேஷ் என்னது பேர் என்ன? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்த மேக்கப் லுக் தான். இந்த லுக் வந்துட்டு நான் எப்படி பண்ணேன்றதான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு மிஞ்சி போன ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணிடலாம். நீங்கள் டெய்லி காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்கன்னா டெய்லி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸ்கின்னுக்கும் நல்லதில்லை, சில பேருக்கு செட் ஆகாது. அது எப்படி இந்த சிம்பிளான மேக்கப் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 300க்குள்ளே தான். சூப்பரான ஒரு ட்ரெஸ் தான். டெய்லி நம்ம எங்கேயாவது டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம். எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து போடுறது ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் டாப் தான். இதோட ஃபுல் வேவ் எப்படி இருக்குன்றதை நான் பிக்சர் சைடில் ஆட் பண்ணுறேன். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஹெட் பேண்ட்லாம் போட்டு ரெடியாக வந்து என்ன எடுத்திருக்கேன்னா இந்த கார்னியர் ஸ்கின் நேச்சுரல்ஸ் இதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டு இதுக்கு மேலே நம்ம பவுடர் போட்டுக்கலாம். ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால சன்ஸ்க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் கார்னியர் ஸ்கின் நேச்சுரல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து யூஸ் பண்ணதுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட் கிடைக்கும் ஃபேஸில். அதுக்கு தான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது என்னோடய 3வது பாட்டில். ஆனால் நல்லா இருக்குது. இருந்தாலும் திரும்ப நான் சின்னது தான் வாங்கிட்டு இருக்கேன். தீர்ந்து போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக பவுட்ரு யார்லி லாவெண்டர் சாதாரண டால்கம் பவுடர் தான். என்கிட்ட ஸ்பான்ச்லாம் இல்லை, சும்மா கையில் தான் நடிச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம பவுடர் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுவோம். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் மஸ்காராவே எடுத்துருக்கேன். இந்த மஸ்காரா வச்சு நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிடலாம். லைட்டாக டார்க் பண்ண தான் போகிறோம். பார்த்து போடுங்க, இல்லைன்னா பூச்சாண்டி மாதிரி ஆயிரும். இப்போ இந்த சைட் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட் பண்ணுவோம். ஒரு 2 பக்கமும் ஃபில் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் திக்காக தான் போடுவேன் ஐப்ரோ. உங்களுக்கு லைட்டாக வேணால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக கொஞ்சம் ஜண்டா மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக டேஸ்லர்லேயே ஐ லைனர் எடுத்திருக்கேன். ஐ லைன் பண்ணிடுவோம். இப்போ இந்த பக்கம் போட்டுருவோம். ஐப்ரோ உங்களுக்கு ரொம்ப விகாரமாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு மேனேஜ் ஆயிரும், நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து வந்து காஜல் போட்டுக்கலாம். கீழெல்லாம் அப்பிட்டேன். நீங்கள் என்ன மாதிரி கீழெல்லாம் அப்பிக்காதீங்க.
இப்போ வந்து இந்த காஜல் அப்பிடுச்சு இல்லையா, இதை வந்து இந்த பட்ஸ் வச்சு எடுத்துருவோம். உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து அதை எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராஸ் இந்த கீழே வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ லிப் பாம் போட்டுடலாம். லிப் பாம் வந்து ஹோம்மேடாக நானே ப்ரிப்பேர் பண்ணது. இதுதான் இப்போ போட்டுக்க போகிறேன். ஓகே, லிப் பாம் போட்டாச்சு. இப்போது வந்துட்டு ஃபைனலாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹேர் வந்து லைட்டாக ஒரு போனி மட்டும் போட்டுடுறேன் சின்னதாக. ஓகே, என்னோடய ஹேர் வந்துட்டு இன்னும் ட்ரையாக தான் இருக்குது, சாரி வெட்டாக தான் இருக்குது. ஹேர் ட்ரையாகவே இன்னும் ஆகலை. ஸோ போனி போடாமல் லைட்டாக ஒரு கிளிப் மட்டும் போட்டு இப்போ வந்து எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு சின்னதாக இது இந்த பனானா கிளிப்பா, அது பேர் தெரியல எனக்கு, கிளிப் போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு முடிஞ்சு கிளிப்பு போட்டாச்சு. அடுத்ததாக பிந்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபினிஷிங் லுக் இது தான். நான் சந்தனம் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு சந்தனம் வச்சாதான் என்னோடய மேக்கப்பே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும், அதனால தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது அபி லக்ஷூஸ் லைஃப் ஸ்டைல்.